السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أوفوا بالعقود. قال النبي صلى الله عليه وسلم: لا يحل للمرأة أن تصوم وزوجها شاهد إلا بإذنه أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடையச்சமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தேவையான உலக மறு உலகத்துக்குண்டான அனைத்து விஷயங்களையும் மிக அழகாக ஆழமாக நமக்கு கற்பித்து தருகிறது. ஆனால் அதை உள்வாங்காததனுடைய விளைவுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எதையும் செய்வதற்கு முன்பாக ஏன் இதை செய்யறோம், இதை செய்யறதுனால என்ன பிரயோஜனம், இது குறித்து மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து செய்கிற போது அது பிரயோஜனம் உள்ள காரியமாக மாறுகிறது. ஏனோ தானோ என்று கடமைக்கு செய்கிற போது அது பிரயோஜனமற்றதாக மாறிப்போகும். நமக்குண்டான வாழ்க்கையை, நமக்குண்டான சந்தோஷத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தருகிறது. நாமும் அதை தொடுகிறோம், புரட்டுகிறோம், படிக்கிறோம், ஓதுகிறோம். ஆனால் அது என்ன சொல்கிறதோ அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தாததனுடைய விளைவை அனுபவிக்கிறோம். ஒரு உறவும் அப்படித்தான். கணவன் மனைவி உறவு என்பதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் மாஇதாவுடைய 5வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனமாக சொல்வார்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபூ பில் உக்கூத். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய வாக்குறுதிகளை, உங்களுடைய ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஒப்பந்தம் என்பது, வாக்குறுதி கொடுப்பது என்பது வெறுமனே அல்ல, அது நிறைவேற்றுவதற்காக செய்யப்படுகிற ஒரு செயல். எனவே நீங்கள் யாரிடத்தில் என்ன ஒப்பந்தம் செய்கிறீர்களோ
அந்த ஒப்பந்தத்தை மிகச் சரியாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 5வது அத்தியாயத்தினுடைய முதல் திருவசனமாக சொல்லி காட்டுவார். சூரத்து நிசாவுடைய 4வது அத்தியாயத்தின் 21வது ஆயத்தில் வஅഖذன மின்கும் மீசாக்கல் கலீலா, உங்களிடமிருந்து ஆண்களிடமிருந்து அந்த பெண்கள் மிக உறுதியான ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று நிக்காஹ் குறித்து, திருமணம் குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை ஒப்பந்தம் என்று மட்டுமல்லாமல் உறுதியான ஒப்பந்தம் என்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சாதாரண ஒப்பந்தத்தையே நீங்கள் மீறாதீர்கள், அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி தருகிற இஸ்லாம் மிக உயர்தரமான ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய, முக்கியமான ஒப்பந்தமாக இருக்கக்கூடிய, ஒப்பந்தங்களில் சிறந்ததாக இருக்கக்கூடிய நிக்காகை முறித்துக் கொள்வதை அவ்வளவு எளிதில் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால்தான் அதனுடைய சந்தோஷத்துக்குண்டான எல்லா வழிகளையும் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. மிகச் சுருக்கமாக சொல்வதானால், சாதாரணமா எல்லா கல்யாண பத்திரிகையிலையும் நம்ம இப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, நபிகளார் நமக்கு கற்று தந்த துஆ பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர் அப்படின்னு எல்லா பத்திரிகைகளையும் இப்ப அடிக்கிறோம். மோஸ்ட்லி இது இல்லாத, இந்த துஆ இல்லாத பத்திரிகைகளே இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. ஆனா அந்த துஆ வாழ்க்கையில தான் வரல. அந்த துஆ என்ன சொல்லுதுன்னு தெரியல. அந்த துஆவுக்கு உண்டான அர்த்தமும் பொருளும் என்ன, அதை நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவது என்ன, அதை பத்தி தான் யோசிக்கல. அதனாலதான் மனமுறிவுகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்படும். அந்த துஆ நமக்கு சொல்லி தருகிற விஷயம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை அது. வெட்டி சுருக்கமான வார்த்தை, சுருக்கமான வார்த்தை, ஆனால் நிறைந்த பொருள்களை உடைய வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையாக இருந்தது. காத்தமுன் நபி, இறுதி நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளவளன்னு பேசுற பழக்கம் இல்லாதவர்கள், ரொம்ப நாசூக்காக பேசுவார்கள், சுருக்கமாக பேசுவார்கள். ஆனால் அது 1000 அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும். 2 வார்த்தை தான், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக். அல்லாஹ் உங்களுக்கு உங்களது உரிமையிலும் கடமையிலும் பரக்கத் செய்வானாக. அவ்வளவுதான். உரிமையும் கடமையும் தம்பதிகளாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு கணவனுக்கும் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையும் இருக்கிறது. மனைவியிடமிருந்து என்னென்ன பெற வேண்டுமோ அந்த உரிமையும் இருக்கிறது. அதே போல ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. கணவனிடமிருந்து ஒரு மனைவி பெற வேண்டிய உரிமையும் இருக்கிறது. இந்த 2ஐயும் ஒரு கணவன் மனைவி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதுதான் என்னுடைய கடமை, இதுதான் என்னுடைய உரிமை என்பதை உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர், நல்லவற்றில் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்ப்பானாக. அது துஆ. இந்த 2 வார்த்தையும் இருக்கே, இது வெறும் துஆ அல்ல. அல்லாஹ் உங்களுடைய உரிமையிலும் கடமையிலும் பரக்கத் செய்வானாக என்பது வெறும் துஆ அல்ல, அது நமக்குண்டான உபதேசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்வதற்காக நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, ஒரு ஐடியா சொல்லி தர்றாங்க. வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும்னா நீங்கள் இருவரும் உங்களுடைய உரிமை என்ன, உங்கள் கடமை என்ன என்பதை புரிஞ்சு அதன்படி நடந்து கொண்டால் அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவார்கள். என்ன அப்படி என்னதான் இருக்கு, சில சமயம் அப்படித்தான் ரொம்ப நேரம் பேசுவோம்னா அது கடைசி வரைக்கும் அது என்னன்னு தெரியாது, உரிமை என்ன கடமை என்னன்னு. அப்படி என்னதான் உரிமை இருக்கிறது, அப்படி என்னதான் கடமை இருக்கிறது? எதை ஒரு பெண் தன்னுடைய உரிமையாக நினைக்கிறாளோ அதுவெல்லாம் கணவனுக்கு கடமையாக மாறுகிறது. எதையெல்லாம் ஒரு கணவன் உரிமையாக நினைக்கிறானோ அதுவெல்லாம் பெண்ணுக்குண்டான கடமையாக மாறுகிறது. அவ்வளவுதான். இப்ப ஒரு கல்யாணம் முடிச்ச உடனே, கல்யாணம் முடிக்கும் போது கபில் தூ நிக்காஹா வ தஸ்பீஜஹா அசத் சொல்லி கொடுப்பாங்க. மாப்பிள்ளையும் சொல்லுவார், நான் இந்த பெண்ணை இத்தனை பவுன் மகருக்கு பகரமாக சாட்சிகள் முன்னிலையில் என் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். அது வேற ஒரு தடவை பத்தாதுன்னு 3 தடவை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பாங்க.
சொல்லிடக்கூடாதுல்ல. அதை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னீங்க, என்னமோ சொன்னேன், ஆனா என்னன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதுக்காக வேண்டிய 3 தடவை திருப்பி திருப்பி சொல்லி கொடுப்பாங்க. ஏத்துக்கிட்டேன், ஏற்றுக்கொண்டேன், ஒப்புக்கொண்டேன், ஒப்புக்கொண்டேன், கபூல் செய்தேன், கபூல் செய்தேன். எங்கேயும் தப்பிக்க முடியாது. எனக்கு ஒத்துக்கிட்டேன்னா என்ன வார்த்தைன்னு தெரியாது, அதனால நான் தெரியாம சொல்லிட்டேன். அப்ப கபூல் செய்தான்னு தெரியுமா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. இல்ல கபூல் செய்தான்னா எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால சொல்லிட்டேன்னா அப்ப இந்த வார்த்தை எதுல இருந்தும் தப்பிச்சிடக்கூடாதுங்கிறது தான் அந்த ஸ்ட்ராங்கான முடிப்பு. 1க்கு 3 தடவைன்னு சொல்லுவோமா இல்லையா? 1க்கு 3 தடவை ஒத்துக்கிட்டியா ஒத்துக்கிட்டியா ஒத்துக்கிட்டியான்னு கேட்டு ஒப்புதல் வாங்கின பிறகுதான் நிக்காஹ்னுடைய பந்தமே ஆரம்பிக்குது. கணவன் மனைவிக்கு உண்டான பந்தமே ஆரம்பிக்குது. அந்த ஆரம்பிக்கிற அந்த கபில்து, நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன வார்த்தை இருக்குதுல்ல, அந்த வார்த்தைக்குள் ஒளிந்திருக்கிற விஷயம் என்னன்னா, முதல் விஷயம் நான் மனைவியை ஏத்துக்கிட்டேன்றது மட்டுமல்ல, எப்ப கபில்துன்னு சொல்றானோ அந்த சமயத்திலிருந்து அடிப்படையான 3 விஷயங்கள், உரிமையும் கடமையும் ஏராளம் இருக்கு, எல்லாத்தையும் சொல்வதற்கு நான் நேரம் இல்லைன்னா கூட அடிப்படை விஷயங்கள் என்ன, இந்த அடிப்படை விஷயங்கள் சரியானாலே எல்லா உறவுகளும் சரியாயிடும். அடிப்படை விஷயத்தை மார்க்கம் சொல்லுது. எப்போ ஒரு கணவன் கபில்துன்ற வார்த்தையை சொல்வானோ அப்போதே மனைவிக்குண்டான உணவு, உடை, உறைவிடம், இந்த 3ம் கணவன் மீது கடமையாயிடும், மனைவிக்குண்டான உரிமையா மாறிடும். அவளுக்கு இந்த 3ஐயும் பெறுவது கூடிய உரிமை இருக்கு. அவ போய் யார்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, அவங்க அத்தாட்ட கேட்க வேண்டியதில்லை. அந்த வீட்டுல பாய் தான் இருக்கு, அந்த வீட்டுல பெட் இல்ல, அத்தா நீங்க பெட் வாங்கி கொடுங்க, அந்த வீட்டுல வைக்கிறதுக்கு என் துணியெல்லாம் வைக்கிறதுக்கு அலமாரி இல்ல, எனக்கு நீங்க பீரோ வாங்கி கொடுங்க, எனக்கு கட்டில் வாங்கி கொடுங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்க கூடாது, அத்தாட்ட கேட்க கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? கணவன்கிட்ட கேட்கணும். தனக்கு என்ன வேணுமோ அதை யாருக்கு பொறுப்பாக மாறிடலாம். கணவன் கபில்த்து சொன்ன உடனே, கபில்த்து சொன்ன உடனே தான் பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாம் போகுது வரிசையா. எது பெட்டு போகுது, கட்டிலு போகுது, பீரோ போகுது. எதெல்லாம் கணவன் செய்யணுமோ அதெல்லாம் பெண்ணுடைய தகப்பன்ட்ட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்ப என்ன ரீசன்னா, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்கன் பத்திரிகையில பதிய தெரிஞ்ச நமக்கு அந்த வார்த்தை சொல்கிற அர்த்தம் என்னன்னு புரிய தெரியல. புரிய தெரியாததனுடைய விளைவுதான் நாம ஒரு கணவனாக இருக்கக்கூடியவன் மனைவியிடம் இருந்து எதிர்பார்க்கிறானே தவிர, ஆனால் நான் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு என்பதை உணரல. உணவையும் எப்படி உணவு கொடுக்கணும் என்பது முதற்கொண்டு சொல்லுது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் சொல்கிறார், லியுன்ஃபிக் து சஅத்தின் மின் சஅத்திஹி. ஒரு கணவனுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, எந்த அளவுக்கு வசதி இருக்கிறதோ, அந்த வசதிக்கு ஏற்றவாறு அவன் செய்யணும் மனைவிக்கு. கணவனுக்கு மாசம் இவ்வளோ அளவுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது, இவ்வளோ ரேட்ல எல்லாம் அரிசி வாங்க முடியாது, அவன் சம்பாதிக்கிறதே இவ்வளவுதான், கம்மியான வருமானம் தான், இந்த வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னா, அவனை போய் இல்ல எங்க அத்தா வீட்டுல எங்க வீட்டுல நான் இந்த அரிசி தான் சாப்பிட்டேன், அதனால எனக்கு இந்த அரிசி தான் வேணும்னு ஒரு மனைவி கேட்க கூடாது. அது உரிமையாகாது. சாப்பாடு கணவன் போடணுங்கிறது தான் சட்டமே தவிர, என்ன சாப்பாடு போடணுங்கிறத கணவனுடைய வியாபாரமும் பொருளாதாரமும் அவனுடைய வசதியும் நிர்ணயிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். கணவனுக்கு என்ன தகுதி, எப்ப அதுவோ அதே மாதிரி கஞ்சத்தனமான கணவனாகவும் இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லதான் சம்பாதிக்கிறாரு, நல்லதா இருக்கு, நல்ல பொருளாதாரம் இருக்கு, எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனாலும் எனக்கு 120 ரூபாய் அரிசி வேணும் கிலோவுக்கு, 100 ரூபாய் அரிசி வேணும்னு கேட்டா, சி அதெல்லாம் யார் சாப்பிடுவா, எங்க அத்தா எங்க அம்மா எல்லாம் 30 ரூபாய்க்கு தான் அரிசி சாப்பிட்டாங்க, 50 ரூபாய்க்கு தான் அரிசி சாப்பிட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அது முறையல்ல. இது தூ சாத்தி மின் சாத்திகி அல்ல. இவனுக்கு என்ன முடியுமோ மனைவி இந்த அரிசி வேணும், இந்த சாப்பாடு வேணும், இந்த உணவு வேணும்னு கேட்கிறா. அந்த உணவு ஹலாலானது, மார்க்கம் அனுமதித்தது எனும் பட்சத்தில் இவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் என்றால், இவனுக்கு உண்டான சக்தி இருந்தால் அதை கொடுப்பது இவனுடைய கடமை, அதை கேட்பது அவளுடைய உரிமை. அவ கேட்கலாம் தாராளமா, அந்த மனைவி எனக்கு இந்த உணவு கொடு என்று கேட்கலாம். அதே போலத்தான் உடையும், உடை விஷயத்திலேயும் மார்க்கம் அனுமதித்த உடைகள். கணவனும் மனைவியும் இருக்கிற அறைக்குள் மார்க்கம் எல்லா ஆடையையும் அனுமதிக்கிறது, அப்படித்தானே? அங்க ஃபுல்லா போத்திட்டு புர்கா போட்டு இருக்கணும்னு சொல்லல. கணவனும் மனைவியும் இருக்கிற அறைக்குள் மார்க்கம் எல்லா விதமான ஆடைகளையும் அனுமதிக்கிறது.
அவளுக்கு எது விருப்பமோ அதை கேட்டால் வாய்ப்பு இருந்தா வாங்கி கொடுக்கணும். வெளியில வரும்போது அவள் எப்படி இருக்கணுமோ அதை கணவன் முடிவு செய்யணும். வெளியில வர்ற மார்க்கம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி இருக்கு, புர்கா தான் போடணும், இப்படித்தான் இருக்கணும், ஒன்ன மறைச்சுதான் இருக்கணும், இது கணவனுடைய உரிமை. இதை அவன் சொல்லணும், சொல்லி தன்னுடைய மனைவிய இப்படித்தான் வாழ வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை தாண்டி இவனுக்கு வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு, இவ்வளவு ரேட்ல இவனால புடவை வாங்கி கொடுக்க முடியும், துணி வாங்கி கொடுக்க முடியும் என்றால் அதை அவ விருப்பப்பட்டா இவன் வாங்கி கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. அதுக்குதானே கல்யாணம் முடிச்சுட்ட. கல்யாணம் முடிச்சது பொண்டாட்டிக்கு மட்டும்தான், மனைவிக்கு மட்டும்தான். அவளைத்தான் அவள் தான் எனக்கு எல்லா விதத்திலேயும் கட்டுப்பட்டு இருக்கணும், அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை, அப்படி மார்க்கம் எங்கேயுமே சொல்லல. வலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப் அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்கராவுடைய 2வது அத்தியாயத்துல 228வது ஆயத்துல. உங்களுக்கு எப்படி உரிமையும் கடமையும் இருக்கிறதோ அதுபோல பெண்ணுக்கும் உரிமையும் கடமையும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றான், பில் மாரூஃப். நீங்க 2 பேரும் நல்ல விதத்துல அதை முடிவு பண்ணிக்கணும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய சிரமத்தை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு சிரமப்படுறீங்க, ஏன் நம்ம இவ்வளோ லெவல்ல சாப்பிடணும், நாம எனக்கே இவ்வளோ அதிகமான ரேட்ல எனக்கு துணி எடுத்து கொடுக்குறீங்க, வேணாங்க, இது போதும் என்றால் அவன் நல்ல பொண்டாட்டின்னு அர்த்தம். உரிமைதான், கேட்கிற உரிமை இருக்கிறது. ஆனா தன்னுடைய கணவனுக்கு தோதுவா நடந்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கணவன் அப்படித்தான். ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்தில் அதே மாதிரி உறைவிடம், சில பிரச்சனைகள் இன்னைக்கு சர்வசாதாரணமா இதுல வருது. அத்தா அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு அத்தா அம்மாவும் போட்டு ஃபோர்ஸ் பண்றது. உறைவிடத்தை முடிவு செய்யறத கணவன் மனைவிக்கு மார்க்கம் கொடுக்குது. பக்கத்திலேயே ஒரு வீட்டை பிடிச்சி மகளையும் மருமகனையும் வச்சு சந்தோஷமா இருங்க சொல்லலாம், தப்பில்லை. என்னோட இப்படி இருக்க முடியல, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு, கஷ்டமா இருக்கு, உங்களுடைய தம்பி வர்றாரு, உங்க அண்ணன் வர்றாரு, வீட்டுல நானும் நீங்களும் இருந்தா எப்படி நான் ஃப்ரீயா இருப்பேனோ அதே மாதிரி இந்த வீட்டுல மாமனார் வர்றாரு, அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, இப்படிலாம் இருக்க முடியல, எனக்கு பக்கத்திலே ஒரு வீட்டை பிடிச்சு கொடுங்கன்னு கேட்டா இவனுக்கு அந்த வாய்ப்பு இருந்தா வீட்டை பிடிச்சு கொடுக்கறது தான் மரியாதை. அப்படித்தான் செய்யணும். மனைவிக்கு அந்த உரிமை இருக்கு, அதை செய்து கொடுக்க வேண்டிய கடமை கணவனுக்கு இருக்கு. இல்ல இல்ல இங்கே தான் இருக்கணும்னு சொல்லக்கூடாது. அப்ப உறைவிட இந்த 3ம் அவசியம், கம்பல்சரி இருக்கணும். பிரச்சனைகள் நீங்க பாருங்களேன், அதிக பிரச்சனைகள் இந்த 3ல தான் வருது. அதிகமான விஷயங்கள் இந்த பிரச்சனைகளுக்குள்ளதான் மாட்டுது. அப்ப இதை அமைத்து கொடுக்கிற போது அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா மாறுகிறது. அந்த மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு ஒத்த வார்த்தையில அழகாக மார்க்கம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இதா தஅர்ரஜுலு இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவன் தன் மனைவியை படுக்கைக்கு அழைத்து ஃபலம் யத்தி, அவள் வராமல் மறுத்தால் ஃபபாத்த கல்பான் அலைஹா லஅனத்துஹல் மலாயிகா ஹத்தா தஸ்பிஹ, அவன் கோச்சிங் படுத்துட்டான், பொண்டாட்டி மேல கோவப்பட்டுட்டு கணவன் படுத்துட்டான்னு சொன்னா காலை விழிக்கும் வரை மலக்குமார்கள் அந்த பெண்ணை சாபமிட்டு கொண்டே இருக்கிறார்கள். மலக்குமார்களுடைய சாபத்துக்குரியவளாக அவள் இருக்கிறாள் என்று ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு பெண், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் மீது கோபப்பட்ட நிலையில் ஒரு பெண் மரணிப்பாளேயானால், வஃபாத் ஆயிட்டான்னு சொன்னா அவள் நரகவாதி. அவள் என்ன தொழுக இருந்தாலும் சரி, அவள் எவ்வளவு நோன்பு வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு ஆபிதாக இபாதத்தானவளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவனுடைய கோபத்தோடு இறந்து போனா அவன் மன்னித்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கலாம், அவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் அவளை மன்னிக்க மாட்டான், அவள் நரகவாதி என்று ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. லா யஹில்லுல் மர்அத்தி அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنஹி. ஒரு நஃபீலான வணக்கம், நஃபீலான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, கணவன் வீட்டில் இருக்கிறான், வீட்டில் இருந்தால் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு நோட்பது கூட ஹலால் அல்ல, ஹராம் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு உண்டான ஹாதிமாக, ஹிதுமத்து செய்யக்கூடியவளாக ஹாதிமாக இருக்கணும். இன்னைக்கு சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, கல்யாணம் முடிச்ச உடனே என் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, அதை விட சிறப்புக்குரிய ஒரு பெண் யாராவது இருக்க முடியுமா? அது நம் மனைவியாக இருந்தாலும் சரி, நம் மகளாக இருந்தாலும் சரி. நமக்கு 2 கண்ணு தான், பொண்டாட்டியை பாக்குற கண்ணு வேற, பிள்ளையை பாக்குற கண்ணு வேற. மகளா இருந்தா அங்க மட்டும் மருமகன் அப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும், அதெல்லாம் எதிர்பார்ப்போம். அதே நம்ம மனைவியா எனக்கு பொண்டாட்டி தானே, நீ இப்படித்தான் இருக்கணும்,
மகளுக்கு உண்டான அதே உரிமை தன்னுடைய மனைவிக்கும் கிடைக்கணும்னு கூட யாரும் நினைக்கிறது இல்லை. சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய தலைவிகளுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செய்தவங்க. ஆட்டு வரல் ஆட்டி ஆட்டி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கைகள் எல்லாம் காய்ச்சி போயிடும். அதை விட பணக்கார பிள்ளை இருக்கா? அதை விட சந்தோஷமான மகள்கள் பிள்ளைகள் யாராவது இருக்க முடியுமா? ஈருலக சர்தாரனுடைய மகள், ஈருடைய சர்தாருக்கு உண்டான மகள், எவ்வளவு பெரிய அரசனுக்கு உண்டான மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சொர்க்கத்து தலைவிகளுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் தலைவி, அவ்வளவு உயர்ந்த பதவி உள்ள ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவனுக்கானவர்களாகவே வாழ்ந்தார்கள் முழுக்க முழுக்க. இத்தனைக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா பெரிய சம்பாத்தியமே கிடையாது. அலி ரலியல்லாஹு தஆலா யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அலி ரலியல்லாஹு தஆலா சோற போட்டு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. தான் சாப்பாடு கொடுத்து தான் காசு கொடுத்து வளர்த்த அலியத்தான் தான் மகள் ஃபாத்திமாவுக்கு, தன்னுடைய கல்புன்னு சொன்ன ஃபாத்திமாவுக்கு, தன்னுடைய ஈரக்கொழுந்துன்னு சொன்ன ஃபாத்திமாவுக்கு கூட இருந்த அலியத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. பெரிய சம்பாத்தியம் எல்லாம் கிடையாது. இவர் போய் போர் நல்ல வீரர், நல்ல சக்தி படைத்தவர், ஆனா சம்பாத்தியம் பெருசா கிடையாது. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுத்தாங்க. அந்த கஷ்ட காலத்துல, அந்த சிரமமான நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவ்வளவு சிரமங்களையும் சகிச்சுக்கிட்டு, அவ்வளவு கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டு தன்னுடைய கணவனுக்கு மனைவியாகவே வாழ்ந்தாங்க. அதனாலதான் சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னாவாக உயர முடிஞ்சது. கணவன் மனைவி பிரச்சனைகள்ல முதல் விஷயமா அவங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படுதுன்னா அழகான வழிமுறைகள் மார்க்கம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான்னா, படுக்கையில இருந்து ஒதுக்கி வைங்க. ரெண்டாவது ஸ்டெப், அப்படியும் மனைவி திருந்தலையா, அடுத்து சொல்றான் கொஞ்சமா அடிங்க. நாம் தூரம் அடிச்சிடக்கூடாது, கொஞ்சமா அடிச்சு மிரட்டுங்க. அதுக்கும் வழி இல்லையா, இப்படி இதெல்லாம் முடியாதுன்ற பிரச்சனையில தான் வேற மூணாவது நபரை பார்க்கணும். நீங்க ஏதாவது ஃபைசலா பண்ணுங்க, நீங்க ஏதாவது தேடுங்க. ஏன்னா மூணாவது நபருக்கு, ஒரு கணவன் மனைவிக்குண்டான இந்த ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்கன்னு மூணாவது நபருக்கு தெரியாது. அதனால இவங்களுக்குள்ளேயே இதை முடிக்கத்தான் பார்க்கணும். முடியாத இப்ப என்ன தெரியுமா ஆகுது, கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 3 மாசத்துக்குள்ள பிரச்சனை வந்துருது. இது பிரச்சனை, ஒத்து வரல. என்னங்க ஒத்து வரல, என்ன பிரச்சனை? ஏதாவது முக்கியமான பிரச்சனைகளா? முக்கியமான பிரச்சனையா இருந்தாலும் கூட மார்க்கம் வேலை வரிய சொல்லுது. ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல, குழந்தை பெற்றுக்கிற தன்மையே இல்லை, அந்த பிள்ளைய கட்டி வச்சுட்டோம், மோனுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, யார்தான் ஏத்துக்குவா? கணவனை ஏத்துக்குவாட்டா நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம பிள்ளைக்கு ஒரு சந்ததி இல்லாம போயிடுமே, சரி வேற கல்யாணம் முடிக்கணும், சரி நியாயம்தான். அதுக்கு மார்க்கம் சொல்லுது, இந்த பெண்ணு குறையுள்ள பெண், குறை இருக்கு இவள்கிட்ட, இவளால் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியல. இந்த குறையுள்ள பெண்ணாக இருந்தாலும் மார்க்கம் என்ன தெரியுமா சொல்லுது, இவளை மனைவியாகவே வச்சுக்க. இப்ப நீ தலாக் விட்டுற அல்லது குலா செஞ்சிடற, இவ வெளியில போயிட்டா, வெளியில போன பிறகு அவளுடைய வாழ்க்கை என்ன? இப்ப ரொம்ப மெயின் டூட்டா என்ன ஆகுதுன்னா, வெறுமனே தலாக்குன்னு சொன்னா பத்தாது, வெறுமனே நான் முடிக்கிறேன்னு சொன்னா பத்தாது, ஏன் முடிக்கிறேன்னு கேள்வி கேட்பான் ஜட்ஜி. அதுக்கு இவன் பதில் சொல்லணும். அந்த பதிலையும் சேர்த்தே எழுதிடுறாங்க. எழுதுனா அடுத்த நிக்கா பண்ணும் போது அதான் நம்ம கைக்கு வரும். கைக்கு வந்த உடனே தெரிஞ்சிடும் இந்த பெண்ணுக்கு இந்த குறை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி யாரு கட்டிக்குவா? அப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன? அழகான வழிய மார்க்கம் சொல்லிச்சு, அவளை இருக்கட்டும், அவளுக்கு உண்டான ஹித்மத் செய், அவளுக்கு உண்டான காசு பணங்கள் கொடு, அவள் உன்னோட இருக்கட்டும், குழந்தை பாக்கியத்துக்காக இன்னொரு மனைவியை நீ முடிச்சுக்க அனுமதி கொடுச்சது. இது மார்க்கம் வழிகாட்டிய தெளிவான வழி, சரியான வழி. ஆனா இப்ப என்னன்னா, 1 நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் உடனே தலாக், உடனே குலா வேணும், உடனே தலாக் வேணும். கொஞ்சம் பொறுங்க, 2 பேருக்குள்ள பேசி பார்ப்போம், ஏன் என்ன ரீசன் கேட்போம். அந்த ரீசனை ஏதாவது போக்குறதுக்கு வழி இருக்கா பார்க்கலாம். என்ன பிரச்சனை? மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, தனியா வைப்போம். தனியா இருந்தாலும் பிரச்சனையா, அது என்னன்னு யோசி. கொஞ்சம் கொஞ்சமா தான் மார்க்கம் போற சொல்லுது. ஆனா இப்ப யாருக்குமே அந்த பொறுமையே கிடையாது. நேரம் வர வேண்டியது அஜத்து முடிச்சு விடணும். ஏதாவது வழி இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுக்கலாம். இந்த அஜத் சரி வர மாட்டாரு, இவர் சீக்கிரம் முடிக்கும் போது தெரியல, இவர் இழுத்துக்கிட்டே போறாரு, வேற யார்ட்டையாவது போவோம். எப்படிப்பட்ட ஆள் வேணும்னா, இன்னைக்கு போய் சொன்னா நாளைக்கு தலாக் கொடுக்கணும். அது மாதிரி அஜர்த்து கிடைச்சா அவர் நல்ல அஜர்த்.
ஒரு அஜித் போய் சொல்லி அவர் 1 மாசம் ஆக்குறார், 2 மாசம் ஆக்குறார், 3 மாசம் ஆக்குறாருன்னா அவர் கெட்ட அஜித். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தலாக்கையோ ஒரு குலாவையோ ஒரு மனமுறிவையோ ஒரு நல்ல தம்பதிகள்ல இருந்து பிரிக்கிறதுங்கிறது மோசமானது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தலாக் என்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய அரிசையே ஆட்டும்னு சொன்னாங்கல்ல, சாதாரணமான வார்த்தைகள். அதனால ஒருத்தன் தன்னுடைய கட்டியவளையே அவளோட தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவளோட தான் வாழணும்னு சொல்றது சரியில்லைல்ல. அதுக்குதான் மார்க்கம் இன்னொரு வழியை சொல்லிச்சு, இன்னொரு முறையை சொல்லிச்சு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும். இப்ப எல்லாமே எல்லாரும் முஃப்தி ஆயிடுறாங்க. எவன் இல்லாம ஃபத்வா கொடுக்குறான் சம்பந்தம் இல்லாம. ஒருத்தர் தலைவர் அப்படின்னு ஃபத்வா கொடுக்குறார், ஒருத்தர் செயலாளர் இந்த மதரசாவில் இருக்கிறான்னு சொல்லி ஃபத்வா கொடுக்குறார். ஆண்களுக்கு எவ்வளவு உரிமையை கொடுத்திருக்கிறதோ இஸ்லாம், அதே அளவுக்கு குறைவில்லாமல் பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறது. ஆனாவது பரவாயில்ல, 3 தடவை தலாக்குன்னு சொன்னாதான் முடியும். ஆனா பெண் அப்படி அல்ல, பிடிக்கலன்னா நான் உன்னை குலா விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதை 10 பேர் அனுப்புறாங்க எல்லாத்துக்கும். எந்த சட்டம் சொல்லிச்சு? எந்த அல்லாஹ் சொன்னான்? எந்த ரசூல் சொன்னாங்க? ஒரு பெண் விரும்பினா நான் உன்னை குலா விடுறேன் அப்படின்னு சொன்னா தலாக் ஆயிடுமா? குலானா என்ன? அதனுடைய மெத்தட் என்ன? அதனுடைய முறை என்ன? தலாக்னா கணவனா விரும்பி விடுறது, குலான்னா கணவன் விரும்ப மாட்டான், பெண் பிரிஞ்சு வாழணும்னு விரும்புவா. அப்ப என்ன செய்வா? அவன் தன் தரப்பில் இருந்து தன்னுடைய கணவன்கிட்ட நீ என்ன தலாக்கு விட்டுருன்னு கேட்பா. அதுக்கு பேருதான் குலா. தலாக்கு விட்டுருன்னு கேட்கணும். கேட்ட பிறகு கணவன் தலாக்கு விடுவான். அப்ப கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அவன் தான் ஆல்ரெடி விடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானே, இப்ப அவன் பிரச்சனையே அவன் தானே, அவன்கிட்ட தானே பிரச்சனை. அவன்கிட்ட பிரச்சனை இருக்கும்போது வம்படியா வேணுக்குனே நம்ம வேணா 2வது கல்யாணம் முடிச்சுக்கலாம், இவ்வளவு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணுக்குனே இவன் தலாக் விடாம அவளை வம்படி பண்ணா என்ன பண்றது? 3வது வழியை மார்க்கம் சொல்லி கொடுத்துச்சு, சும்மாலாம் விடல. அப்படி யாராவது ஒரு கணவன் வேண்டும் என்றே இவன் மேல குறை வச்சுக்கிட்டு தன்னுடைய மனைவி குலா கேட்டும் கொடுக்காமல் இருந்தால் அப்பதான் காசிட்டு போகணும். காசி விசாரிக்கணும், இந்த தரப்பு அந்த தரப்பை விசாரிச்சு சரியாக இவன் சொல்றது சரிதான், இந்த மனைவி சொல்றது சரிதான், இவன்கிட்ட இந்த குறைகள் இருக்கு, இவன்கிட்ட இந்த பிரச்சனைகள் இருக்கு, இவங்களுக்குள்ள சம்மதம் முடியாது, இவங்களுடைய ஒப்பந்தம் நீட்டிக்க முடியாதுங்கிற நிலைமை வந்தா காவி 2 பேருடைய திருமணத்தையும் முறிக்கக்கூடிய பவருக்குரியவரா மாறுவார். மாப்பிள்ள தலாக் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, கணவன் தலாக் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. காசி சொல்லுவார், உங்க 2 பேருக்குள்ள தலாக்கை நான் முறித்து விட்டேன். இப்ப இன்னொரு பிரச்சனை வரும், காசி யாரு? கண்டவன்லாம் காசி ஆயிடுறா. இன்னைக்கு எவன்லாம் லெட்டர் பேட் வச்சிருக்கிறானோ அவன்லாம் காசி. யார் யாருலமோ காசி. ஒருத்தருக்கு ஒரு 4 ஏக்கம் வச்சுட்டு 4 பேர் பின்னாடி வச்சு ஒரு லெட்டர் பேட் இருந்தா அவன் காசி. இதனாலதான் என்ன பிரச்சனை இருந்தது தெரியுமா? உங்களுக்கு தெரியல, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு ஆட்சியில தமிழகத்துல தலாக்கு காசி ஃபஸ்ஹ் செய்வது, காசி ஃபஸ்ஹ் செஞ்சா ஒரு திருமணத்தை முறியும், இவங்க 2 பேருக்குள்ள உறவில்லைன்னு சொன்னா அது செல்லாதுங்கிற சட்டம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு. ஒரு மோசமான ஆட்சி செஞ்ச வேலை. அதுக்கு காரணமா இருந்தது நம்ம பேர்ல இருந்த ஒரு பொம்பளை, ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அந்த பெண்மணி வக்போர்ட்ல இருந்தாங்க, அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸின் படி ஃபஸ்ஹ் செய்கிற உரிமை காசிக்கு கிடையாதுன்னு தமிழ்நாட்டுல இப்ப சட்டம் இருக்கு. ஆனா மார்க்கம் அழகான வழிமுறையை சொல்லிச்சு. ஒரு ஆணுக்கு பிரச்சனைனா என்ன செய்யறது, ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா என்ன செய்யறது, இதெல்லாம் விட பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது, அதை பத்தி பேசுவோம், அதை பத்தி யோசிப்போம். அதுக்குண்டான நல்ல வழியத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தையில சொல்லியிருக்காங்க. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக். உங்களுடைய உரிமையும் உங்களுடைய கடமையும் என்னன்னு புரியுங்க. நம்முடைய மனைவி, ஒருத்தருக்கு மனைவியாக வரக்கூடியவ தன்னுடைய தகப்பனை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு, தன்னுடைய ஊரை விட்டு அத்தனையும் விட்டுட்டு ஒரு கணவனுக்காக வர்றா. கணவன் வீட்டுல இருந்து வாழ்றதுக்காக கணவனுக்காக வர்றாள். அப்படி வரும்போது கணவன் அவளுக்காக எதையாவது விட்டு கொடுக்க வரக்கூடாதா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஆயத்துல அழகாக சொல்லி காட்டுறான், எல்லாருக்குமாக வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன ஷைஅன், ஏதாவது ஒரு தவறு குறை உங்களுக்கு பிடிக்காத காரியம் அந்த ஆணிடத்திலோ பெண்ணிடத்திலோ இருந்தால் ஃபஸான் துக்ரிஹு ஷைஅன் வ யஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா, உங்களுக்கு அது குறையாக தெரியலாம், உங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனா அல்லாஹ் அதுலதான் உங்களுக்கு அதிகமான கைரை வைத்திருப்பார்.
என் முன்னாடி கோவப்படுறா, என் முன்னாடி அந்த பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு குறையா தெரியுது இல்ல ஒரு மனைவி இடத்தில். அல்லாஹ் சொல்றான், நீ அதை வெறுப்ப, உனக்கு அது குறையா தெரியும், உனக்கு அது கஷ்டமா தெரியும், ஆனா அதுலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உனக்கு நன்மையை வச்சிருப்பான். ஒரு கணவனிடத்தில் ஒரு மனைவி எதை குறையாக நினைக்கலாம், ஆனால் அதில் தான் அவளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகமான நலவை வைத்திருக்கிறார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். மார்க்கம் மிக சரியாக நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த வழிகளை உணர்ந்தால், அந்த வழிகள் என்ன என்பதை தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும். அதைத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அத்தகைய வாழ்க்கையை நம் சமூக மக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.